அந்த காரணத்தினால்தான் முதல் தடவை இவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோது இந்தியாவின் வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத மாதிரி லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் இருக்க நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் 4 முறை அவசர சட்டமாக கொண்டு வர. பாராளுமன்றத்தை மதிக்கக்கூடாது, நீதிமன்றத்தை மதிக்கக்கூடாது, அரசமைப்பு சட்டத்தை மதிக்கக்கூடாது. இதெல்லாம் அவர்களுக்கு முதலாளிகளுக்கு தேவையா. அப்ப இவ்வளவையும் மதிக்காத ஒருவர் ஆட்சி பொறுப்புக்கு எப்படி வர முடியும் என்கிற கேள்வி இருக்கு. அதுக்கான பதில் இவங்ககிட்ட இருக்கு. நீங்க உண்மையான பிரச்சனையில் இருந்து திசை திருப்புவதற்கு வழி இருக்கிறது. அது மதவெறி. இங்க மதவெறி. நீங்க பால்கன் நாடுகள்ல அது இனவழி தேசம். அப்படிதான் அவங்க வேறு சில இடங்களில் மொழியின் அடிப்படையில் இதை அப்படியே கட்டமைச்சு கொண்டுகிட்டே வந்தாங்க. இப்ப என்ன உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, முதலாளிகளுக்கு எந்த சட்டத்தை பற்றியும் நியாயத்தை பற்றியும் கவலைப்படாமல் தாங்கள் புகுந்து விளையாடுவதற்கான ஒரு நாடாக இந்தியா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அது அவர்களுக்கு போதுமானதாக இருக்கு. அடுத்து என்ன, அவங்க எப்போதுமே ஜனநாயகத்தை பற்றி பேசுவார்கள். முதலாளித்துவ ஜனநாயகம், முதலாளித்துவம் வளருவதற்கான வாய்ப்பை அளிக்கிற வரைக்கும் அவர்கள் கொண்டாடுவார்கள். அதே ஜனநாயகம், நீங்க அதைத்தானே சொன்னாங்க, மன்மோகன் சிங் பாராளுமன்றத்துக்கு பயப்படுகிறார், அவர் கட்சிக்கு கட்டுப்பட்டவராக இருக்கிறார், நீதிமன்றம் சொன்னா உடனே சுருங்கி போயிடுறார். இதெல்லாம் தான் நம்ம நாட்டுல நம்ம பாதுகாப்புன்னு எதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோமோ அதையெல்லாம் உடைத்து விடுவேன் என்று சொன்ன நபரை நிப்பாட்டினார்கள், வெற்றி பெற வைத்து விட்டார்கள். இப்ப நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க. நீங்க இந்தியாவில் அது இந்து மகா சபாவா இருக்கலாம், RSS இருக்கலாம், ஜனசங்கமா இருக்கலாம், பாஜகவா இருக்கலாம். இவங்க சொல்றதெல்லாம் நிறைய பம்மாத்து பண்ணுவாங்க. நினைவெடுத்து பாத்தீங்கன்னா 1980 பாஜக உருவாக்கப்பட்ட போது பாஜகவினுடைய கொள்கை என்று முன்வைக்கப்பட்டது 2 விஷயம். ஒன்று, அவங்க சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, காந்தியன் சோசலிசம் என்று சொன்னாங்க. காந்தி இவங்களுக்கு ஒத்து வராது போட்டுட்டார். சோசலிசம் அந்நிய தத்துவம். ஆக்சுவலா சாவர்கர் வரையறுக்கும் போதே யார் இந்தியர்கள் என்று வரையறுக்கும் போது சாவர்கர் அடிப்படையில் அவர்தான் இந்துத்துவாவை வரையறுத்தார். அடிப்படையில் அவர் ஒரு நாத்திகர். அவர் கோயிலுக்கு போனவர் கிடையாது. அவர் மனைவி இறந்த போது அவருக்கு எந்த சடங்கும் செய்ய முடியாது என்று மறுத்தவர். சாவர்கரை சந்திக்கிறதுக்கு லண்டன்ல காந்தி போறார். அப்போ அவர் பீஃப் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கார். அத காந்தி கேட்கிறாரு, புலால் உண்ணக்கூடாதுன்னு அவர் சத்தியம் பண்ணிட்டு போனவர் இல்லையா? அப்போ அவரு இவர்கிட்ட கேட்கிறாரு, இவர் சொல்றாரு அந்த சக்தி தேவை என்று. ஆனால் இவர்கள் அந்நிய தத்துவம் என்று சொல்லுகிற சோசலிசத்தையும் இந்தியாவிற்குள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத காந்தியையும் சேர்த்து காந்தியன் சோசலிசம் என்று முன்வைத்தார். இப்படி முன்வைப்பது இப்படி ஏராளமா வரலாறு நெடுகளும் இருக்காங்க. இது ஒரு பக்கம். ஆனால் அவர்களுடைய ஒரிஜினலான 3 விஷயங்களை தொடர்ச்சியாக சொல்லி வந்தார். நம்பர் 1, அரசமைப்பு சட்டத்தினுடைய 370வது பிரிவை நாங்கள் வந்தால் நீக்குவோம். நம்பர் 1, அயோத்தியில் பாபர் மசூதி இருக்கிற இடத்தில் பாபர் மசூதியை இடித்துவிட்டு அந்த இடத்தில் ராமருக்கு கோயில் கட்டுவோம். நம்பர் 2, 3வது, பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம். காமன் சிவில் கோட் அல்லது யூனிஃபார்ம் சிவில் கோட் என்று அழைக்கப்படுகிற இந்த 3 தான் எங்களுடைய நோக்கம். அதில் 2ஐ நிறைவேற்றி விட்டார். ஒன்று, அரசமைப்பு சட்டத்தில் 370 மிகப்பெரிய கொடுமைன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நேற்று இந்த டீலிமிட்டேஷனுக்கு பின்னால வந்திருக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா, ஜம்முல
இந்துக்கள் அதிகம். 42% பேர் ஜம்முல இருந்தாங்க, பழைய ஜம்முல. அவர்களுக்கு 44% இப்ப புதுசா அமைகிற சட்டமன்ற சீட்டுகள் ஒதுக்கப்பட்டது. அந்த பகுதியில 58% இருந்தாங்க. அவங்களுக்கு 56% என்று ஒதுக்கப்பட்டது. இதுதான் இன்னைக்கு இருக்கிறது. நீங்க அரசமைப்பு சட்டம் 370 மாற்ற வேண்டும் என்றார்கள். ஒரு நாள் கொண்டு வந்து உடனடியா கொடுத்துட்டு அன்னைக்கே அதை நிறைவேற்றி அடுத்த 48 மணி நேரத்துல குடியரசுத் தலைவர் கையெழுத்திட்டு வந்துச்சு. தமிழ்நாட்டில் நம்ம என்ன பார்க்கிறோம்? நீட்டுக்கு விலக்கு வேண்டும் என்று போறோம். நீட்டே வேண்டாம் என்பதல்ல, தமிழகத்திற்கு விலக்கு வேண்டும் என்று. ஆனா அதுக்கு வந்து ஆளுநர் போக மாட்டாரு. இப்ப ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்காரு. எவ்வளவு நாள் ஆகும் அல்லது என்ன முடிவெடுப்பார் என்னெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அதை செய்ய போறாங்க, தள்ளி போட போறாங்க. அப்போ அதை உடனடியாக கொண்டு வந்தார். அடுத்ததாக நீங்க பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. நீங்க இப்படி இடிக்கப்பட்ட இடங்களில் எல்லாம் பழசு ஏதாவது உண்மையிலே இருந்து கொண்டு வரணும்னு நினைச்சா, உங்களை எத்தனை பேர் மதுரைக்காரங்கன்னு எனக்கு தெரியாது. மதுரையில் வைகை ஆற்றை கடக்கிற ஒவ்வொரு நேரமும் சமணர்கள் கழிவிலேற்றி கொல்லப்பட்டு அதுல வழிந்தோடிய ரத்தம் வழிந்தோடுது பற்றிய விவரிப்புகள் இருக்குல்ல, அது மட்டும்தான் எனக்கு நினைவுல. சமணர்கள் கழுவிலேற்றி கொல்லப்பட்டார். நூற்றுக்கணக்கான பேர் எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எனவே சகிப்புத்தன்மை என்று எந்த ஒரு மதமும் தன்னை, அது இஸ்லாமா இருக்கலாம் அல்லது கிறிஸ்தவமா இருக்கலாம் அல்லது இந்தியாவில் இருந்து சைவமோ வைணவோ ஈவன் சமணமும் அதுக்கெல்லாம் விதிவிலக்கானவர்களாக இருந்தது. நீங்க வந்து பௌத்த மதம் அப்படி இருக்குன்னு நீங்க சொல்லிக்க முடியுமா? அத பக்கத்திலேயே நம்மளால பார்க்க முடியும். இவ்வளவும் இருக்கு. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அந்த இடத்தில் அந்த மசூதி இடிக்கப்படுகிறது. மசூதியை இடித்ததில் யாருக்கும் குற்றவாளிகள் இல்லை என்று நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லுது. இந்த இடம் யாருக்கு சொந்தம் என்று வருகிற போது அதுல வந்து ஒரு கற்பனைகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட, நீங்க இந்தியாவினுடைய வரலாற்றில் உச்ச நீதிமன்றம் ஒரு அனெக்சரை வச்சு தீர்ப்பு கொடுக்குறாங்க. நாங்க தீர்ப்பு கொடுக்கறதுக்கு அடிப்படையாக இதுதான் இருந்தது என்று சொல்றாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த அனெக்சரை யாரு தயாரித்தது என்று எந்த நீதிபதியும் கையெழுத்து இல்லாமல் போகிறது. அந்த தீர்ப்பை வழங்கிய ரஞ்சன் கோகோய் ஓய்வு பெற்ற உடனேயே ராஜ்யசபா மெம்பராகிறார். அந்த ரஞ்சன் கோகோய் அவர் வந்து பொறுப்புல இருக்கும்போது ஒரு பெண்ணை வேவு பார்த்ததான ஒரு பிரச்சனையில் அவர் மாட்டுகிறார். அதை ஒட்டிட்டு தான் அது ஒரு பக்கம் மிரட்டல், இன்னொரு பக்கம் அவருக்கு சாதகமான நிலை. இதை ஒட்டி ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டினார். சோ ரெண்டு முடிஞ்சது. நரேந்திர மோடி அதைத்தான் சொல்லுகிறார். 1947 ஆகஸ்ட் 15 நம்முடைய சுதந்திர தினம், ஆகஸ்ட் 5 தான் நம்முடைய சுதந்திர தினம் என்று அவர் சொன்னார். அதாவது ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டுவதை சொன்னார். இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடு சம்பந்தமா அவங்க மாநில அரசுகள், குறைந்தபட்சம் 4 மாநில அரசுகள், பாஜக ஆகிற அரசுகள், நாங்க வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் டிராப்டை ரெடி பண்ணிட்டோம், இந்தியா முழுவதும் எப்போ வர்றது, நாங்க அமல்படுத்த போகிறோம் என்று சொல்கிறார். இந்த சமயத்துலதான் நம்முடைய அரசமைப்பு சட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க போகிறது. அது 24 தேர்தல் தான் முடிவு செய்ய போகிறது. இதை எப்படி இந்தியாவில் இருக்க ஒரு அண்ட்ரஸ்ட் இருக்கு,